ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் நம்முடைய விசுவாசத்தில் வளரத்தக்கதாக வேத வசனங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பகால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால். ஸ்தோத்திரம். 17வது அதிகாரம் 19வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Nothing is too hard for God. தேவனுக்கு கடினமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும்போது, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஸ்தோத்திரம். இதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த வாசித்த எல்லா பகுதிகளிலேயும் குறித்த காலம் குறித்த காலம் குறித்த காலம் என்று நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் அதை கோடிட்டு நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட, உங்களோடு கூட, என்னோடு கூட பேசுகிறது. உனக்கு நான் ஒரு குறித்த நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய மனதில் ஏராளமான எதிர்பார்ப்புகள் உண்டு, ஏராளமான தேவைகள் நமக்கு உண்டு. ஏன் என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது ஒன்றுமே நடக்காமலே இருக்கிறது? எவ்வளவு நான் ஜெபித்திருக்கிறேன், எவ்வளவு உபவாசம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் எவ்வளவு நான் தேவனுக்கு முன்பாக நேரங்களை செலவு செய்து என்னை ஒப்பு கொடுத்து எவ்வளவாக நான் ஜெபித்திருக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு மாற்றமே என் வாழ்க்கையில் இல்லையேன்னு சொல்லி இந்த ராத்திரி வேளையில் ஒரு சோர்வான ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கோடிட்டு கொள்ளுங்கள். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னும் பிள்ளையை பிறக்கல, இன்னும் கற்பமே தரிக்கல, பிள்ளை பிறக்கல. ஆனால் ஆண்டவர் எங்கே போயிட்டாரு? பிறப்போகிற பிள்ளையோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேங்கிற உடன்படிக்கைக்கு போயிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக ஒரு ஈசாக்கு இந்த குடும்பத்துக்கு வரப்போகிறான். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை பார்ப்ப. அதெல்லாம் எங்கே எப்போ நடக்கும் அப்படின்னா குறித்த நேரத்தில் நான் இந்த காரியத்தை நான் செய்வேன். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறித்த நேரத்தை, ஒரு குறிப்பிட்ட மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் வரும்போது நமக்கு நடக்க வேண்டிய அத்தனை காரியமும் நிச்சயமாய் நடக்கும். அதை தடை செய்கிறவன் ஒருவனும் இருக்க முடியாது. அதை யாராலும் தடை செய்யவும் முடியாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அநேக கதவுகளை தேவன் திறந்து விட்டால் உலகமே சேர்ந்து அந்த கதவுகளை அடைக்க முயற்சித்தாலும் ஒரு மனிதனாலும் அந்த கதவுகளை அடைத்து விடவே முடியாது. தேவன் திறந்தது தான்.
ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு நம்ம சும்மா போயிடக்கூடாது. ஏதோ ஒரு செய்தியை நம்ம கேட்கிறோம், ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு தேவ மனிதன் மூலமாக ஒரு வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று நீங்கள் அப்படியே விட்டு விட்டு போகக்கூடாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் எதற்காக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அது நிறைவேறுகிற வரைக்கும், அந்த காலங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர்கள் கேள்வி எழுப்பலாம், ஏன் நடக்கல, ஏன் இந்த காரியங்கள் நடக்கல? பலர் உங்க வாழ்க்கையில அநேக கேள்விகளை கேட்கலாம். நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, தேவன் எல்லாவற்றையும் குறித்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அந்த நேரம் வரும்போது அந்த நேரத்திற்கு பிறகு தாமதிக்காது, அதற்கு முன்பும் அல்ல, அந்த குறித்த நேரத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் பதிலை நாம் சொல்ல வேண்டும். சாராளிங்க கூடாரத்துக்குள்ள இருக்கா? கூடாரத்துக்குள்ள இருக்கா? அவளுக்கு ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்கிறேன். அடுத்த முறை நான் வரும்போது அவள் ஒரு குமாரனை பெற்றிருப்பாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த முறை உற்பத்தின் காலத்தில் நான் வருவேன். அப்படின்னா பிரசவ காலத்தில் சாராளுக்கு ஒரு பிரசவ காலம் இருக்கிறது. சாராளுக்கு ஒரு பிரசவ காலம் இருக்கிறது. அவள் பிரசவ காலத்தில் நான் திரும்ப வருவேன். ஆபிரகாம் ஒரு நிமிஷம் யோசித்திருப்பாரு, சாராளுக்கு பிரசவ காலமா? எப்படி சாராளுக்கு பிரசவ காலங்கள்? இதுவரைக்கும் இல்லாத காலங்கள் சாராளுடைய வாழ்க்கையில வரப்போகிறதா? இதுவரைக்கும் இல்லாத காலங்களை நான் பார்க்க போகிறேனா? அததான் இவர் யோசிக்கிறாரு. இந்த சாராமா உள்ள இருந்துகிட்டு அவங்க நகைத்தார்கள், சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம்தானா? ஆனா வந்த தேவ தூதன் சொல்றாரு, அவ பிரெக்னண்டா இருக்கும்போது நான் வருவேன். என் வார்த்தை நிறைவேறுகிற காலத்தில் இங்கே இருப்பேன். இன்னைக்கு நான் வார்த்தையை நான் சொல்லிட்டு போறேன். இந்த வார்த்தை நிறைவேறுகிற காலத்தில் இந்த இடத்துல இருப்பேன். ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதல் 2 வசனங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். கர்த்தர் சொன்னபடி நடந்ததா என்று நம்ம பார்க்கும்போது 21ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இங்கேயும் பாருங்க, தேவன் குறித்திருந்த காலத்திலே. எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் குறித்திருந்த காலத்திலே. ஒரு மனிதன் குறித்த காலம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நாமே சில காலங்களை நம்ம குறித்து நம்ம வேலை செஞ்சு வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தவர்களாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்த காலங்கள் தவறினாலும் நம்மை குறித்ததான காலத்தை தேவன் ஏற்கனவே குறித்திருக்கிறபடியினால் அந்த காலம், அவர் குறித்த நேரம் ஒரு நாளும் தவறாது. ஆமென், ஹல்லேலூயா. மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாமே நமக்கு சில காரியங்களுக்காக சில நேரங்களை குறித்து நம்ம வைத்திருந்திருக்கலாம். அந்த நேரங்கள் தவறியும் போயிருக்கலாம். அந்த நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தும் இருக்கலாம். நமக்காக சில நம்மை விட மூத்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்தும் வைத்திருந்த அந்த காலங்கள் தவறி போயிருக்கலாம். இல்லாவிட்டால் தோல்வியும் அடைந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனை குறித்து தேவன் ஒரு காலத்தை குறித்தால் அந்த காலம் ஒரு நாளும் தவறவே தவறாது. தேவன் குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் இந்த ராத்திரி வேளையில் அவர் நம்முடைய நடுவிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
Hallelujah. The Lord visited Sarah as he had said, and the Lord did for her as he had promised. ஆண்டவர் அவளுக்கு என்ன சொன்னாரோ ஆண்டவர் உரைத்தபடி சாராளுக்கு செய்து அருளினார். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார். எல்லாம் சொல்லலாமா? வாய்களை திறந்து சொல்லுவோம். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சொன்னதை அவர் செய்து முடித்தார். தாம் சொன்னபடி என்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிற வானங்கள் ஒளிந்து போகலாம், பூலோகம் ஒளிந்து போகலாம், ஆனால் இதில் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை, வீணாய் போவதில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறித்த காரியத்தை, குறித்த காலத்தை ஆண்டவர் சொல்லியும் அவர் நியமித்தும் இருப்பார் என்றால் அந்த வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் குறித்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நிறைவேறுகிற வரைக்கும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா அதற்காக எதிர்பார்த்தவர்களாக நாம் காணப்படணும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை விசுவாசம். நமக்கு தேவை விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை சாராள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தைக்காக நான் காத்து கொண்டே இருப்பேன். என சொன்னது ஒரு மனிதன் அல்ல, சொன்னது ஏதோ ஒரு உலகத்தில் பிரஸ்தாபமானவர்கள் அல்ல, சொன்னது ஏதோ உலகத்தில் ஒரு மகா பெரிய மனிதர்கள் அல்ல, சொன்னது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லி இருக்கிறபடியினால் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து விடுவது இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போவதே கிடையாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தையிலே ஜீவன் இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலேயும் ஒரு உயிர் இருக்கிறது, ஒவ்வொரு எழுத்துக்களிலேயும் ஒரு உயிர் இருக்கிறது. இதற்குள்ளே உயிர் இருக்குமே என்றால் இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, என்னுடைய குடும்பத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, எங்களுடைய கற்பத்தின் பிறப்புகளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் அவர்களோடு கூட முடிந்து போவதற்காக அல்ல. இதுக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களுக்கும் எனக்கும், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அது செத்து விடவில்லை, வாக்குத்தத்தங்கள் செத்து விடவில்லை, அது ஆவியாக இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. ஆகவே அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக நாம் எதிர்பார்ப்போடு கூட நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவதூதன் என்ன சொன்னாரு? நான் போய் திரும்ப வருவேன், நான் போயிட்டு திரும்ப வருவேன். நான் ஏதோ சொல்லிட்டு போயிட்டோம் நீ நினைக்காத. இவர் சொல்லுவாரு, சொல்லிட்டு போயிட்டு இவர் என்னைக்கு வர போறாரோ, இவங்க சொல்லிட்டு போயிருவாங்க, ஐயா என் பிரச்சனை பெரிதாய் இருக்கிறது. பாஸ்டர் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவாரு, என் பிரச்சனை என்னைக்கு மாற போகிறது. இதையெல்லாம் எல்லா பாஸ்டரும் சொல்லக்கூடிய வார்த்தை தானே, எல்லா பிரசங்கிமார்களும் பிரசங்கக்கூடிய வார்த்தை தானே. இவங்கெல்லாம் சொல்லிட்டு போயிருவாங்க. நடைமுறையிலே எனக்கு இதையெல்லாம் ஒத்து வருமா? நடைமுறையிலே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா? இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். ஆனா தேவதன் சொன்னாரு, நான் சொல்லுகிறது மாத்திரமல்ல, நிறைவேறுகிற நேரத்தில் இங்க இருப்பேன். நான் நிறைவேறுகிற நேரத்தில் அங்க இங்க இருப்பேன். அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது என்று, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது என்று. ஹல்லேலூயா.
எதற்காக இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், நமக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் வரத்தக்கதாக. ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் தேவன் இந்த வருடத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காலத்தை ஆண்டவர் நமக்காக நியமித்து, தப்பித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள், நன்றாக இருங்கள், உங்கள் வாழ்க்கையின் மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட காலங்களை, தருணங்களை இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். அது நிறைவேறுகிற வரைக்கும் தேவ சமூகத்தில் எதிர்பார்த்திருங்கள். நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. The Lord visited Sarah. The Lord visited Sarah. ஆண்டவர் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒரு தனி மனுஷியை ஆண்டவர் சந்தித்தது உண்மை என்றால், எங்கேயோ வனாந்தரத்தில் மம்ரேயின் சமவெளியில் பகுதியில் ஏதோ ஒரு கூடாரம் போட்டு தங்கி இருந்த ஒரு ஆபிரகாம், சாரா. இன்னைக்கு சாராட்ட போய் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளை கடாட்சித்தார் என்றால் சாராளை சந்தித்தார்னு அர்த்தம். கடாட்சித்தார்னா நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாததுனால என்னமோ கடாட்சித்தார் அப்படின்னா என்னமோ அது. கடாட்சித்தார்னா வேற ஒன்றும் அல்ல, சந்தித்தார்னு அர்த்தம். ஏனென்றால் சொல்லிட்டு போனாரு, அதே நபர் இப்ப வந்து சந்திக்கிறார். ஏன் சந்திக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை பொய் அல்ல, அது உண்மை என்று நிறைவேறுகிற நேரத்தில் நான் இங்கே இருக்கணும், நான் இங்கே இருப்பேன். நான் இங்கே இருக்கிற நேரத்தில் ஒரு பிள்ளை என்னை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு இடைப்பட்ட நாட்களிலே சாராள் கற்பம் தரித்து ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டே இருந்தாள். அவளுக்குள்ளே நாளுக்கு நாள் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி உண்டாகி கொண்டே இருந்தது. தன் கண்களால் இன்னும் அவள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவளுக்கு வரவில்லை. ஆனால் சரீரத்தில் உணர்கிறாள், ஏதோ ஒன்று தனக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று தனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ ஒன்று என்றால் என்ன? வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை ஒரு ஈசாக்காக மாறிவிட்டது. வார்த்தை ஈசாக்காக மாறிவிட்டது. அப்படி என்றால் இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திலிருந்து சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் இனிமே தான் ஆரம்பிக்க போகிறது என்று அல்ல, ஆரம்பித்து விட்டது. எப்போது கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டாரோ, பேச ஆரம்பித்து விட்டாரோ, அந்த நிமிஷத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை துவங்கி விட்டார். இனிமே துவங்க போவது அல்ல. ஆண்டவர் முதலாவது இந்த மணி நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நான் விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒன்றை ஆவியானவர் துவங்கிவிட்டார். ஆமென், அல்லேலூயா. இந்த துவக்கத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. இந்த துவக்கத்தை எந்த வல்லமையினாலையும் நிறுத்த முடியாது. காரணம், இது ஒரு மனிதனுடைய பிரயாசத்தினால் வந்த துவக்கம் அல்ல, இது ஆவியானவரால் வந்த துவக்கம். இது வார்த்தையினால உண்டான ஒரு துவக்கம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாராளுடைய வாழ்க்கையில் அந்த துவக்கம் எப்படி வந்தது? வார்த்தையினால் காரியங்கள் துவங்கிற்று. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு காரியத்தை துவங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வெளிப்படுகிற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இப்போ வெளிப்பட போகிறது. அங்க வந்து நிற்கிறாரு. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. குராபாலாபா ஷியாந்தாரா. ஓ ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய சமூகம் நம்முடைய நடுவில் இருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்முடைய நடுவில் இருக்கிறது. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைபட்டு நின்னதான காரியங்கள் நடந்துதான் ஆக வேண்டும். காரியங்கள் நடந்துதான் ஆக வேண்டும். அதை தடை செய்கிறவர்கள் ஒருவரும் இருக்கவே முடியாது. எந்த சக்தியாலும் எந்த சத்துருடைய வல்லமையினாலும் காரியத்தை தடை செய்யவே முடியாது. ஆமென். ஜெபத்தில் சொல்லணும், கர்த்தர் வார்த்தையை சொல்லிட்டாரு. வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வார்த்தைகளை தந்துட்டாரு. அவர் வார்த்தையை கொடுத்த பிற்பாடு எந்த சக்தி இந்த வார்த்தையை தடை செய்ய முடியும்? எந்த சக்தி இந்த காரியத்தை நடக்க விடாம செய்ய முடியும்? யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. சொல்லிட்டா
நடந்துதான் ஆகணும். நம்முடைய பங்கு இந்த விஷயத்தில் என்ன? என் பங்கு விசுவாசிப்பது, என் பங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்புவது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The Lord visited Sarah. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், பூலோகத்தில் மம்ரேயின் சமவெளியில் ஏதோ ஒரு வனாந்தரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வயது சென்றதான சாராளை சந்திக்க வந்தார். இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய சந்திப்பு நமக்கு இருக்கிறது. உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிற ஒரு நேரம். தேவன் என்னை இந்த ராத்திரி வேளையிலே சந்திக்க அவர் வந்திருக்கிறார். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் என்னை சந்திக்கிறது. ஏன் என்னை சந்திக்கிறது? என்னை குறித்து தேவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. என்னை குறித்து தேவனுக்கு ஏதோ ஒரு திட்டம் உண்டு. ஆகவே தேவன் என்னை சந்திக்கிறார். ஒரு ராஜா என்னை சந்திக்க வரவில்லை, ஒரு மனிதன் என்னை சந்திக்க வரவில்லை. பரலோகத்தின் தேவனே என்னை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் என்னை சந்திக்க, என்னை தேடி நான் இருக்கிற இடத்துல அவர் வருவார் என்றால் என்னை குறித்து ஏதோ ஒரு விசேஷமான ஒரு முகாந்தரம் உண்டு, ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் சிறியவைகளாக இருக்க போவது இல்லை, அது பெரியவைகளாகவே இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And the Lord did for her as he had promised. As he had promised. கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். நம்முடைய தேவன் நிறைவேற்றுகிற தேவன். ஏதோ இந்த ராத்திரி வேளையில் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு நீங்கள் அப்படியே உற்சாகம் அடைந்தவர்களாக போவதற்காக, ஏதோ ஒரு ஆவியிலே பரவசம் அடைந்து போவதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசவில்லை. அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எப்ப நிறைவேற்றுவார்? அதற்கென்று தேவன் ஒரு குறித்த நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குறித்த நேரம். அது நடக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை அமைதலோடு கூட இல்லை, வேலை செய்து கொண்டே இருந்தது. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்னா, உங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை துவக்கி விட்டார். உங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை துவக்கி விட்டார். அதை நீங்க அனுதினமும் எதிர்பார்த்து நீங்க ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நேரங்கள் காலங்கள் குறித்த நேரம் வரும்போது தேவன் அதை வெளிப்படுத்துவார். அந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காண்பிப்பார். உனக்கு நான் அந்த காரியத்தை ஏற்கனவே நான் சொல்லி இருந்ததனே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ராத்திரி வேளையில் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் உங்களுக்காகத்தான் எழுதி கொடுத்திருக்கிறார், எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லியும் அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. இந்த மார்ச் மாதத்தில், இந்த நாளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ, உங்களுடைய மனதிலே தேவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ, அவர் சொல்லியும் ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டார், நிச்சயம் செய்வார். பேசிக் கொண்டிருக்கிற தேவன், உங்களுக்கு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிற தேவன், அவர் பொய் சொல்லுவதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த காரியங்கள் நடக்கும் போது அந்த நாளிலே தேவன் உங்கள் பட்சத்தில் வந்து நின்று உங்களை உணர்த்துவார். நான் சொன்னேனே, இன்றைக்கு நான் அதை செய்து முடித்திருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்கிறவரும் செய்து முடிக்கிற தேவனுமாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு நல்லா சொல்லுங்க, அவனுக்கு ஒரு எதை பெற்றாள்?
குமாரனை பெற்றாள். காரியம் நடந்து விட்டது. வார்த்தை குமாரனாக மாறிவிட்டது. சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு ஈசாக்காக மாறிவிட்டது. இப்பொழுது பெற்றெடுத்த பிள்ளை கண்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை ஈசாக்காக தெரிகிறது. ஒரு பிள்ளையாக கண்களுக்கு முன்பதாக தெரிகிறது. வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக தெரிகிறது. அவர் சில மாதங்களுக்கு முன்பதாக தேவன் வார்த்தையை தான் சொல்லிட்டு போனாரு. இப்போ சொல்லப்பட்ட வார்த்தையை கண்ணால நம்ம காண்கிறாங்க. அந்நிய கண்கள் அல்ல. உடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை சொன்னாரோ அது நிறைவேறும் போது உங்க சொந்த கண்ணாலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்க சொந்த கண்ணாலே நீங்க பார்ப்பீர்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் எனக்காக எதை குறித்து நீர் பேசி கொண்டு இருக்கிறீரோ, முதிர் வயதானாலும் சரி, நாட்கள் சென்று கொண்டிருந்தாலும் சரி, என் காலங்கள் இத்தனை வருடம் போய்விட்டதே, இனி என் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, இனி என் வாழ்க்கையில என்னத்தை நான் சாதிக்க போகிறேன், இனி என் வாழ்க்கையில என்ன காரியம் நிறைவேற போகிறது என்று எனக்குள்ளே பல குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எனக்கு இருந்தாலும் சரி, என்னை குறித்து ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என் தேவன் என்ன சொன்னீரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவீர். அதை நிச்சயமாக என் கண்களால் நான் பார்ப்பேன். ஆண்டவரை எல்லாரும் சொல்லுங்கள், நிச்சயமாக என் கண்களால் நான் அதை காண்பேன். அந்த காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு குறித்த காலங்கள். குறித்த காலங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்காதிருங்கள், பூர்வமானவைகளை சிந்திக்காதிருங்கள். பழைய காலங்களிலே தோல்விகளுக்கு மேலே தோல்விகள் வந்திருக்கலாம், நஷ்டத்திற்கு மேலே பல நஷ்டங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் நினைத்தது நடக்காமலே போயிருக்கலாம். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ செய்ய முடியாமல் போயிருக்கலாம். அதையே நீங்கள் நினைத்து 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 நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கடந்த காலங்கள் போனது போகட்டும். Do not remember the former things, neither consider the things of old. பழைய காலங்கள், தோல்வியடைந்த காலங்கள், கை கொடுக்காத காலங்கள், தோற்று போன காலங்கள், சோர்வடைந்த காலங்கள், ஏமாற்றத்தின் காலங்கள், இந்த காலங்களே நீங்கள் நினைத்து கொண்டு இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை விட்டு விடாதிருங்கள். அதெல்லாம் போகட்டும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் இதையெல்லாம் செய்வது உண்மை என்றால் ஏன் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இது நடக்கவில்லை? ஏன் நான் வாழ்க்கையில தோற்றுக்கொண்டே இருந்தேன்? ஏன் என் வாழ்க்கையில ஏமாற்றத்திற்கு மேல ஏமாற்றம் வந்து கொண்டே இருந்தது? பல கேள்விகள் இருக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினது போனதெல்லாம் நினைக்காத, போனதெல்லாம் நினைக்காத, போனதெல்லாம் போகட்டும். அல்லேலூயா. கடந்து போன தோல்விகள் நினைக்காத, ஏமாற்றங்கள், ஐயோ நான் ஏமாந்துட்டேனே, ஐயோ என் வாழ்க்கையை குறித்து நான் ஏமாந்து போனேனே, எல்லாத்திலையும் ஏமாந்து நான் நிற்கிறேனே, அந்த ஏமாற்றத்தைவே நினைத்து 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 இரவும் பகலும் புலம்பிக் கொண்டே இருப்போமே என்றால் அடுத்த அடி நம்ம எடுத்து வைக்க முடியாது, தைரியப்பட முடியாது, விசுவாசத்தில் வளர முடியாது. ஆகையால தான் கர்த்தர் சொல்றாரு, முந்தினதை நினைக்காத, பூர்வ காலத்தில் உள்ள காரியத்தை எல்லாம் இப்ப நீ உட்கார்ந்து சிந்தனை செஞ்சு கொண்டே இருக்காத, அதையெல்லாம் விட்டுரு. அதுக்கு பதிலா என்ன செய்ய? இதோ நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போறேன். ஒரு புது காரியம், ஒரு புதிய காரியம், இதுவரைக்கும் ஒரு காணாத ஒரு காரியம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, behold. behold அப்படின்னா என்ன அர்த்தம்னா, listen carefully, listen carefully. தமிழ்ல இதெல்லாம் மிஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சில மொழிபெயர்ப்பில் behold, இன்னொரு மொழிபெயர்ப்பில் listen carefully, ஜாக்கிரதையாய் கேள் என் ஜனமே. இஸ்ரவேலே, என் ஜனமே, கைவிடப்பட்டவளே, நொந்து போனவளே, ஏமாற்றமடைந்தவளே,
தோல்விகளுக்கு மேலே தோல்விகள், சறுக்குதலுக்கு மேலே சறுக்குதல், இழப்புகளுக்கு மேலே இழப்புகள். Listen carefully. ஜாக்கிரதையாய் கேள். என் வார்த்தை நான் உன்னை புதுசா உனக்கு சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? I am going to do something new. I am going to do something new. இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு காரியத்தை நீ பார்க்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சாரா, உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ பார்க்காதது. சாரா, ஆபிரகாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பார்க்காதது. Listen carefully. நான் சாதாரணமான தேவன் அல்ல. நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Listen carefully. சபை, ஜாக்கிரதையாய் கேளுங்க. Behold, behold, I am going to do something new in your life. உன் வாழ்க்கையில் நீ காணாதது, நீ காணாதது, உன் கண்ணு காணாதது, உன்னுடைய புத்தியில உணராதது, உன் இருதயத்தில் நீ வாஞ்சித்தும் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் கால தாமதங்கள் ஆனது உன் கைக்கு வந்து சேர போகிறது. நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளு. இந்த வார்த்தை துவக்கும் போதே அப்படித்தான் வசனத்தில் ஆங்கிலத்தில் துவக்கிறது. Listen carefully. கவனமா கேளு, கவனமா கேளு. ஏன்னா கவனமா கேட்கணும் அப்படின்னா, புதுசா நீ பார்க்க போற, புதிதான ஒரு காரியத்தை நீ பார்க்க போகிறாய். நீ விரும்பினது உன் வாழ்க்கையில கைகூடி வராமல் இருக்கலாம். நீ விரும்பினது உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாமல் பல தடைகள் வந்திருக்கலாம். ஆனா உன் புத்திக்கு எட்டாத காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ தமிழ்ல வாசிக்கலாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். I am going to do something new. It is already happening. இங்கிலீஷில் அப்படிதான் இருக்கு. It is already happening. அப்படின்னா அது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று உனக்கு நான் சொல்லியிருக்கிறேனே, அது ஏற்கனவே அந்த காரியத்தை நான் துவங்கி விட்டேன். ஆபிரகாமே, சாராளே, உடைய வாழ்க்கையில வார்த்தையை நான் சொன்னது மாத்திரமல்ல, அது ஏற்கனவே அந்த கிரியைகளை, அந்த செய்கைகளை நான் ஆரம்பித்து விட்டேன். சோதரம், இனிமே தான் உன் வாழ்க்கையில நான் ஆரம்பிக்க போகிறேன் என்று அல்ல, உன் வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய நான் துவங்கி விட்டேன். நான் ஆரம்பிச்சிட்டேன் அந்த காரியத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அது சந்தோஷமாக இருக்கிறதா? உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? உடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை ஆரம்பித்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துற இந்நேரம் நீங்களே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டாமா? என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை யார் செய்வா? யார் செய்வா? யார் துவங்குவா? பெத்த தாயும் தகப்பனும் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய துவங்க முடியாது. துவங்காம அவங்க அமைதலோடு கூட இருக்கலாம். எனக்காக என்ன செய்வாங்க? தகப்பனும் துவங்கல, தாயும் துவங்கவில்லை. யார் எனக்காக துவங்குவார்? யாருமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை கொடுக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன், நான் ஏற்கனவே நான் துவங்கி விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. You can see it now. தமிழ்ல நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கு. ஆங்கிலத்தில் you can see it now. இப்பொழுது நீ அதை பார்க்க முடியும்.
நான் உனக்கு செய்யறத நீ பார்க்க முடியும். உன் கண்ணால நீ பார்ப்ப. சபையே கவனமாய் கேள். நான் உனக்கு செய்ய போகிறத ஏற்கனவே நான் ஆரம்பிச்சிட்டேன். உன் கண்ணால நீ அதை பார்க்க போகிறாய். உன் கண்ணால அது நிறைவேறுகிறதை பார்க்க போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் வழி தெரியாது, உனக்கு எந்த வழியில போகிறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல கூட நான் ஒரு வழியை உனக்கு உண்டாக்குவேன். அந்த வழியில உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. அவாந்தர வெளி வற்றி போனதானே, ஆறுகள் ஓடுவதற்கு வாய்ப்பில்லாத இடங்கள், அப்படிப்பட்ட இடத்துல ஆறுகளை, வறட்சியான பகுதிகளிலே ஆறுகள் ஓடும். இந்த இடத்துல எப்படி ஆறுகள் வருகிறது? வறட்சியான பகுதி, மழைக்கு அங்கே ஒரு அறிகுறியும் இல்லாத இடம், காடுகளோ மரங்களோ இல்லாத ஒரு இடம், வறட்சியான பகுதி. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆறையே கொண்டு வந்து ஓட விடுவேன். ஆறுகள் ஓடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. எந்த இடத்திலையும் என்னால எதையும் செய்ய முடியும். எந்த நேரத்திலையும் என்னால எதையும் செய்ய முடியும். Everything is possible with God. தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்குமே என்றால் சாராளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து அவள் சிரித்தாள். சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து சந்தேகங்கள் இருந்தது. சொல்லப்பட்ட காரியத்தை குறித்ததான நம்பிக்கை அவளுக்கு இல்லை. ஆனா கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால நம்ம சொல்லிட்டோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நம்ம சொல்லிட்டோம், அவர் சிரிச்சிட்டு போகட்டும், என் வார்த்தையை நான் நிறைவேற்றணும். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, அவர் சிரிக்கட்டும். ஆபிரகாமே, அவருடைய பிரசவ நேரம் வரும், அன்னைக்கு நான் இங்கே இருப்பேன், அன்னைக்கு நான் இங்கே இருப்பேன். அதைத்தான் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் சாராளை சந்தித்தார். தாம் சொன்ன காரியத்தை தேவன் நிறைவேற்றினார். உடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொன்னாரோ நிச்சயம் செய்வார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். He will easily accomplish his purposes. எளிதாக அவர் தன்னுடைய திட்டத்தை எளிதாக செய்வார். நமக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், நமக்கு அதை குறித்து 1000 கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன தீர்மானித்தாரோ அதை செய்வதற்கு தேவனுக்கு மிகவும் எளிமையான ஒரு காரியம். மனிதர்களுக்கு அது கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கலாம், கர்த்தருக்கு எல்லாம் எளிமையான காரியம். அல்லேலூயா. கடைசியாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலங்களிலேயும் மகிமை உண்டாவதாக. Now all glory to God who is able through his mighty power at work within us to accomplish infinitely more than we might ask or think. நாம் கேட்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் அதிகமாய். நம்ம ஜெபத்தில் எவ்வளவு கேட்ட முடியும்? ஜெபத்தில் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆன காரியத்தை எவ்வளவு கேட்ட முடியும்? நம்முடைய அறிவுக்கு தகுந்தாற் போல, நம்முடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போல நம்ம கேட்போம். ஆனா எனக்கு என்ன தேவை என்று எனக்கே தெரியாது, எனக்கே கேட்க தெரியாது. ஆனா என் தேவனுக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன கேட்கணும், நான் என்ன கேட்க மறந்திருக்கிறேன், எல்லாமே என் தேவனுக்கு தெரிகிறபடியினால் நான் வேண்டிக் கொள்வதற்கு, ஜெபிக்கிறதற்கு அதிகமாய் கர்த்தர் எனக்குள்ளே செய்ய, அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம ஜெபத்துல எல்லாரும் ஞானவான்கள் கிடையாது, ஜெபத்துல எல்லாரும் புலிகள் கிடையாது. நமக்கு தேவையெல்லாம் நம்ம ஜெபத்துல கேட்ட முடியாது. சோதரன் நம்ம கேட்கறதெல்லாம் கொஞ்சம் தான். ஆனா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு உன்னை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து உன்னால இவ்வளவு தான் கேட்க முடியும். ஆனா உன்னை குறித்து நான் ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ கேட்காததெல்லாம் உனக்கு நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. நீ கேட்காததெல்லாம் சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உனக்கு நான் தருவேன். நீ அதை குறித்து கேட்கல, நீ ஞானத்தை தான் நீ கேட்டாய். நீ கேளாத ஐஸ்வர்யம், ஏனென்றால் அது கேட்பதற்கு நீ மறந்து போனாய். அதை குறித்து உனக்கு சிந்தனை இல்லை. ஆனா உன்னை குறித்து எனக்கு சிந்தனை இருக்கிறது. உனக்கு ஐஸ்வர்யம் தேவை, ஞானம் மாத்திரமல்ல, உனக்கு சம்பத்துகள் தேவை. இந்த உலகத்துல நீ வாழ்வதற்கு, ராஜ்யத்தை நடத்துவதற்கு உனக்கு இதுவும் வேணும். நீ இதெல்லாம் கேட்க மறந்தாலும் சரி, நான் உனக்கு தர்றேன். ஆனா நீங்களும் நானும் அறியாத ஒரு காரியம், கேட்காத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மை குறித்து அவருடைய மனதில் வைத்திருக்கிறார். அதையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து தருவார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், எல்லாரும் சொல்லுங்கள், மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், அதிகமாய். நம்முடைய தேவன் அதிகமாய் செய்கிற தேவன். நம்முடைய தேவன் மிகவும் அதிகமாய், நம்ம கேட்கிறபடி கொடுக்கிற தேவன் அல்ல, அதிகமாய் கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனைத்தான் இந்த ராத்திரி வேளையில் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்குள்ளே இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன நடந்துகிட்டு இருக்கிறது? தேவ வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது, தேவ அபிஷேகம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, விசுவாசம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அதிகமானதை நம்ம பெறும்படியாய், அதிகமான நன்மையை பெறும்படியாய், அதிகமான ஆசீர்வாதத்தை பெறும்படியாய், நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகளை பெறும்படியாய், ஞானத்துக்கு எட்டாத காரியத்தை பெறும்படியாய் தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை செய்கிற ஆண்டவராக கர்த்தருக்கு சதா காலங்களிலேயும் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சபை மகிமையை செலுத்தணும், குடும்பங்கள் மகிமையை செலுத்தணும். ஏன் மகிமையை செலுத்தணும்னா, இதுவரைக்கும் காணாத ஒரு காரியத்தை நான் காண போகிறபடியினால் நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாம என்னால இருக்க முடியாது. எனக்கு தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்தில் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். எழுமிக்கிற வேளையில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்ம துதிக்கல, எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஓ ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு, ஆகாயத்தினுடைய நட்சத்திரங்களை போல பெருகுவீர்கள். தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது. தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஆகாய விண்மீனாய் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். குன்றிட மாட்டோம், தேவனின் குறுகி போவது இல்லை, குன்றி போவது இல்லை. கரையில்லாத தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும். ஓ ஹல்லேலூயா. குன்றிட மாட்டோம், தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும்.
ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளு வெந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபு நடுங்குவானோ? யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அமெரிக்க வாழ்வை அழைப்போம், ஆண்டவருடைய மார்பிலே சுகிப்போம். ஹல்லேலூயா. யாக்கோபு நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கனங்கள் யாவும் அகன்று போகும், ஆபத்துகளும் நாசங்களும் மோசங்களும் அகன்று போகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குகள் மாறாதவைகள். இது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையின் காலங்கள், விடுதலையின் காலம். இது நன்மையை பெறுகிற காலம். தேவன் குறித்த நாளிலே குறிக்கப்பட்டதை தேவன் செய்வார். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடு வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் நல்ல உற்சாகமாய் வசனத்தை சுதந்தரித்து விசுவாசத்தோடு விடுதலையின் பெருவிழாக்களை எங்கள் காலத்திலே காண்போம். கட்டுகள் அருந்து போகும். ஆமென். சாத்தானுடைய எல்லா கட்டுகள், வியாதியினுடைய கட்டுகள், போராட்டத்தினுடைய கட்டுகள், தோல்வியினுடைய கட்டுகள், ஏமாற்றத்தின் காரியங்கள் எல்லாம் அகன்று போகும், எல்லாம் முடிந்து போகும். தேவன் நன்மையானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். குறித்த காலத்தில் எல்லாம் நிறைவேறும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன்.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya முகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆக பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோன் சியோனே உன்னுடைய மகிமை திரும்ப வரும் சியோனே நீ இழந்து போன தேவ மகிமையை கர்த்தர் திரும்ப பண்ணுவார் உனக்கு உண்டான மகிமையை கர்த்தர் திரும்ப தருவார் அல்லேலூயா சியோனின் மகிமை திரும்ப மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லாதே மனின் வாக்கு அல்லேலூயா குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லாதே தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் ஹalleluya ஹalleluya அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் சாராளுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ 18ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகளை 21வது அதிகாரத்தில் கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றுகிற நாளிலே அவர் அங்கே இருந்தார். சாராளை கர்த்தர் சந்தித்தார். தன் கண்களால் அதை கண்டாள். சொல்லப்பட்ட வார்த்தை ஆசீர்வாதமாய் தன் கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறாள். சியோனே, ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்கள் கைகளிலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு குறித்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த குறித்த நேரத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் கைகளிலே அதை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுக்கு மகிமை செலுத்துவீர்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.